ப்ரைஸ் லார்ட் டு ஆல். இந்த நாள் நம்ம பைபிள் கேரக்டர் ஒருத்தரை பார்க்கலாமா? யாருன்னா நோவா. நோவா தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்னா நீதியாக வாழ்ந்தாராம். அவர் இருந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா, எங்கே பார்த்தாலும் பாவங்கள், எங்கே பார்த்தாலும் அக்கிரமங்கள் சொல்லிட்டு அநேக விதமான குடிதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான் இருந்தது. அதில் ஒரு ஆளாக இவர் ஒரு ஆள் மட்டும் நீதிமானாக இருந்தாராம். தேவனுக்கு முன்னாடி அவர் நீதியாக இருந்ததுனால தேவன் அவரை கொண்டு போய் உயரத்தில் வைக்கல. அவருக்கு ஒரு கட்டளை இடுறாரு, எனக்காக ஒரு பேழையை செய்யன்னு சொல்லிட்டு. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பேழை வந்து சின்ன பேழை கிடையாது, ரொம்ப பெரிய பேழை. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, அந்த பேழையை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒரு 80 வருஷம் இல்லைன்னா 100 வருஷம் கிட்டத்தட்ட அந்த பேழையை அவர் கட்டினாராம். அது மாத்திரம் இல்லை, அந்த பேழையை கட்டி அதில் வந்து இந்த உலகத்தில் எத்தனை லட்சக்கணக்கான ஜீவ ஜந்துக்கள் இருக்குது. அதாவது மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள் சொல்லிட்டு எத்தனை ஆயிரங்கள் இருக்குது. எல்லாமே அந்த பேழைக்குள்ளே தான் இருந்திருக்கு. எல்லாத்தையும் ஒரே ரூமில் அடைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பாம்பு, சிங்கம், பூனை, நாய்க்குட்டி இதெல்லாம் ஒரே ரூமில் இருக்குமா? இருக்காதுல்ல. எல்லாத்துக்குமே தனித்தனி அறை கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக கட்டியிருப்பார். அப்போது தேவன் எந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்து அவர் கொடுத்த கட்டளையை அவர் எவ்வளோ அழகாக கீழ்ப்படிஞ்சு 100 வருஷம் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் தேவன் கொடுத்துறன்னு வாக்கு கொடுப்பாரு. அதை கொடுத்துமே நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எஸ்ப்பா கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரை நம்ம ரொம்ப தொலை பண்ணுவோம். அவர் இத்தனைக்கும் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துட்ருப்பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு. ஆனால் நோவா வெயிட் பண்ண மாதிரி எத்தனை பேர் வெயிட் பண்ணுறோம்? அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் கையில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நோவா 100 வருஷம் பண்ணும்போது அவரை சுற்றிலும் இருந்த மக்கள் எல்லாருமே அவர் எவ்வளோ கேவலமாக ஏளனமாக பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை விடலையே தேவன். அவருக்கும் நம்மளுக்கு இருக்கிற பர்சனல்லே அவர் சொல்கிறார், உனக்கு நான் கொடுப்பேன், அதை நான் பண்ணுவேன், உனக்கு எப்பயோ அப்போ பண்ணுவேன். ஏன்னா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யார்? அவர் தானே. அவர் சுத்தம் இல்லாமல் நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாதுல. நீங்கள் அநேக நாள் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்களா? நோவா தன்னோட பிரயாசத்தை எடுத்து தேவன் கொடுத்த கட்டளையா அழகாக கீழ்ப்படிஞ்சாரு. அவருக்கு என்ன தெரியுமா கிஃப்ட் கிடைச்சது? அவர் மூலயமா அநேக ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் உயிர் பெற்றது. அது மாத்திரம் இவரோட குடும்பமே காக்கப்பட்டது. இவர் ஒரு ஆள் நீதிமானா இருந்ததுனால அவர் குடும்பம் காக்கப்பட்டது. அது மாதிரி தேவன் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருப்பார். அவர் இடத்துல வந்து ரொம்ப அவரை தொல்லை பண்ணாமல் அமைதியாக விட்டிங்கன்னா போதும். அவர் வாக்கு கொடுத்துட்டாருல, அவர் செஞ்சிருவார். அது மாத்திரம் இல்லை, நோவா மாதிரி நீதிமானா நம்ம வாழும்போது நம்ம குடும்பம் எல்லாத்தையும் தேவன் காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமீன்.